தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாது என்ற விரக்தியில் கச்சத்தீவு பிரச்சினையை பிரதமர் மோடி எழுப்புவதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு கச்சத்தீவை காங்கிரஸ் விட்டுக் கொடுத்தது பற்றி பிரதமர் மோடி விமர்சனம் செய்திருந்த நிலையில் கார்கே தன்னுடைய ட்விட்டர் எக்ஸ் தளத்தில் அதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். தேர்தல் நேரத்தில் வேண்டுமென்றே இந்த பிரச்சினையை பிரதமர் எழுப்புவதாக கூறியுள்ள கார்கே, ஒன்றிய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்தகி கடந்த 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் அளித்த பதிலில் 1974இல் இருநாட்டு ஒப்பந்தம் மூலமே கச்சத்தீவு கொடுக்கப்பட்டதையும் அதை திரும்பப் பெற வேண்டுமென்றால் போருக்குத்தான் செல்ல வேண்டுமென்றும் கூறியதை சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கச்சத்தீவை திரும்பப் பெற கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் உள்ள மோடி அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கல்வான் பள்ளத்தாக்கு மோதலில் 20 வீரர்கள் உயிர் தியாகம் செய்தும் பிரதமர் சீனாவுக்கு நற்சான்று வழங்கினார் என்றும் கார்கே விமர்சித்துள்ளார். நேரு, சர்தார் பட்டேல், இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி ஆகியோர் நாட்டின் ஒற்றுமைக்காகவே வாழ்ந்து தங்கள் உயிரையும் கொடுத்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் ஒன்றிய அமைச்சருமான ஜெய்ராம் ரமேஷும் பிரதமருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு சீட் கூட கிடைக்காது என்பதால் தேர்தல் நேரத்தில் கச்சத்தீவு பிரச்சினையை மோடி எழுப்புவதாக அவர் விமர்சித்துள்ளார். கடந்த 2015இல் வங்கதேசத்துடன் ஒப்பந்தம் செய்த ஒன்றிய பாஜக அரசு 10,051 ஏக்கர் நிலத்தை விட்டுக் கொடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், இது தொடர்பாக பிரதமரை தாங்கள் விமர்சிக்காமல் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஆதரவு தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் லட்சக்கணக்கான ஆர்டிஐ மனுக்கள் கண்டுகொள்ளப்படாமல் அல்லது நிராகரிக்கப்படும் நிலையில் கச்சத்தீவு தொடர்பான தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் கேள்விக்கு மட்டும் விஐபி மனுவாக கருதி உடனடியாக பதில் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திரா காந்தி ஸ்ரீமா பண்டார நாயகே ஒப்பந்தம் மூலம் 6 லட்சம் ஈழத் தமிழர்களுக்கு இந்தியாவில் அடைக்கலம் அளிக்கப்பட்டதாகவும் இந்திரா காந்தியின் முடிவால் லட்சக்கணக்கானோர் காப்பாற்றப்பட்டனர் என்றும் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடந்த சில ஆண்டுகளாக இந்திய நிலப்பகுதியை சீன ராணுவம் ஆக்கிரமித்து வருவதாகவும், ஆனால் இதை பிரதமர் மோடி கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.